இப்போ நம்ம மிரர்லெஸ் செக்மெண்ட் ஆஃப் கேமராஸ் பார்க்க போகிறோம் ப்ரோ. நம்ம ஆக்ஷன் கேமரா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாகிங் சின்னதாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் ஹை எண்டாக பெரிய சைஸ் சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 4K குவாலிட்டியில் கொடுக்கணும், பெட்டர் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக மிரர்லெஸ் கேமரா போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர் வந்து சோனி, கேனன், இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ சோனியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் 6100 ஒரு மாடல் இருக்கு ப்ரோ. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் மாடல் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ZV-10 ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதை இப்போ ரீசெண்டாக சேல் பண்ணிட்டோம், காலில் தான் கொடுத்துட்டோம் ப்ரோ. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேமில் A7 III ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் லென்ஸோட போட்டிங்கன்னா 2870 ஒரு லென்ஸ் வரும், ஃபுல் ஃப்ரேம் கேமரா. இது லான்ச் ஆகி மோர் தென் ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் உங்களுக்கு A7 IIIன்றது. நிறைய பிளாகர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்க, இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் பண்ணும்போது A7 III போகிறாங்க. இதோட ரேஞ்ச் ஒரு 2870 பேசிக் லென்ஸோட ஒரு 1,40,000 வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஸோ அது ஸ்டார்டிங் வந்து சொன்னீங்களா, அது என்ன ப்ரோ ப்ரைஸ் வருது? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வருது பிறகு. 60 வருது. ஆமாம், 60,000. ஸோ எங்களோட எக்ஸ்பர்ட் இருக்காரு எங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, சோனிக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவரோட பேர் ஹர்ஷத். அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு. ஓ சூப்பர் ப்ரோ. பேசுங்க ஹர்ஷத். ஹலோ சார். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் அப்புறம் வந்து இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்டில் 12 இயர்ஸ் தான் இருக்கேன். சோனியில் 5 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? ஸோ சோனிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷத், இப்போ சோனியில் வந்து இப்போ அதிகமாக நம்ம வந்து சேல் பண்ணுறது A7 III. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா A7 IV சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ A7 IV வந்து சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க A7 IIIக்கும் A7 IVக்கும்? A7 IIIல பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு மெகா பிக்சல் ரேஞ்சில் உங்களுக்கு 24 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஃப்ரேமு 60ல் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே நீங்கள் A7 IV போகும்போது 33 மெகா பிக்சல் ப்ளஸ் வீடியோலையும் 60 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டியில் 120 வரைக்கும் போகலாம். அதனால உங்களுக்கு ஹைப்ரிட் கேமரா சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னாலும் நீங்கள் 7 Mark IV போகலாம். இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் 7 Mark IV போகலாம். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா A7 IIIயோட அப்கிரேட் வந்து A7 IV வந்தது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பிளாகிங்க்கு மட்டும் டெடிகேட்டடாக ஒரு கேமரா வந்துருக்கு, ZV-E1. ஆமாம், ZV-E10ஓட அப்கிரேட் மாடல். ஸோ ஃபுல் ஃப்ரேம் மாடல் வந்து ZV-E1. இதுலேயே அப்கிரேடேஷன் வந்து புது மாடலும் வரப்போகுது இப்போ. ஸோ இது நம்ம 2-3 பெரிய பெரிய யூடியூபர்ஸும் வச்சுருக்காங்க. அது ஸோ ஈஸி டு யூஸ். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு வீடியோ போடணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், எனக்கு உள்ளே இருக்க அந்த மெனு செட்டிங்ஸ்லாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாடல் போகலாம். ஸோ இது ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு ZV-E1. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னா 7CR அண்ட் 7C2. ஓகே. 7C2 அண்ட் 7CR இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸ் ஆஃப் அமெச்சர் கேமராக்கு. ஸோ ஹர்ஷத் வந்து இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண டீப்பாக. 7Cக்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். இப்போது 7C பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காம்பேக்ட் C சீரீஸ் போனாலே காம்பேக்ட் தான். இதில் 7Cயில் வந்து 33 மெகா பிக்சல் கேமரா, ஆரில் வந்து 60 கிட்ட வரும். இப்போது ரெசல்யூஷன் இமேஜுக்கு நல்லா வேணும்னா நீங்கள் R போகலாம். வீடியோ ப்ளஸ் ஸ்டில் போகிறீங்கன்னா நீங்கள் 7C போகலாம். ஹர்ஷத் பாய், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ A7 IVக்கும் 7C2க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வருது? மோஸ்ட்லி காம்பேக்ட் தான் சார். காம்பேக்டாக இப்போ அமெச்சர் கஸ்டமர், இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க, நல்லா காம்பேக்டாக எதிர்பார்க்குறவங்க 7C போவாங்க. ஜென்ரலாக இப்போ வெட்டிங் பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்கன்னா 7 Mark சீரிஸ் போகிறாங்க. ஓகே சூப்பர். அதுதான் நீங்க வந்து கஸ்டமர் வந்து ப்ரோ ஒரு குழப்பமா எல்லாம் வந்து ஐடியா இல்லாம வந்தாலும் கண்டிப்பா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா சொல்லுவோம். சோனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நிறைய போட்டு நம்ம குழப்பிக்காம இது வேணுமா, இது தேவையான்னு நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நம்ம அதுக்கான புரிய வச்சு உங்களுக்கு பொருளை கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ. ஸோ இதுல வந்து அடுத்த பெரிய ஒரு அப்கிரேட் மாடல் பாத்தீங்கன்னா FX30 ப்ரோ. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி மாடல். இது எப்படி ரெவல்யூஷன் ஆச்சுன்னா, வீடியோ கேம் செக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலாம் பெரிய வீடியோ கேமரா வச்சுருப்பாங்க. அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி வெட்டிங் செக்மெண்ட்டில் இந்த கேமரா கொண்டு வந்துருச்சு. கண்டினியூஸ் வீடியோ ரெக்கார்டிங் 4K அவுட்புட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஈஸி டு ஹேண்டில். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 18105 ஒரு லென்ஸ் வரும். இதோட ரேட் வந்து ஒரு 41-42,000 வருது இந்த லென்ஸு. இது வந்து ஒரு சர்வோ லென்ஸ். இந்த கேமரா லான்ச் ஆகி வந்து ஒரு 2023 தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இந்த லென்ஸ் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் தான் சோனி பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லென்ஸுக்காக ஒரு டெடிகேட்டட் பாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த FX30 என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி கேமராவை சூப்பரான அவுட்புட்டில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ இது 4K வந்து கண்டினியூஸ் 120 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணும். APS-C சென்சார் தான். ஆனால் ஒரு குவாலிட்டி வீடியோ கண்டென்ட் வேணும் எனக்கு. இப்போ நிறைய யூடியூப் சேனலில் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க,
டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கிங் பண்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் சாங்ஸ் ரெடி பண்றாங்கல்ல, அவங்க எல்லாமே FX30 அண்ட் FX3. இதோட ஹை எண்ட் மாடல் FX3 வரும், நெட்ஃபிளிக்ஸ் அப்ரூவ்டு கேமரா. ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் அண்ட் ரத்னா பொறுத்தவரையிலும் நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன ப்ரோ? ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், ப்ரைஸிங் ஒன்று, அவங்களுக்கு வந்து ஒரு டோர் ஸ்டெப்ல போய் டெமோ கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பண்ணோம் ப்ரோ. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலூர்ல வந்து வாங்கிட்டு போனார். ஸோ சேம் FX30 அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம டெடிகேட்டடாக சோனியில் பேசி அவங்களுக்கு டைரக்ட் டெமோ கொடுக்க சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பாட்லேயே போயிட்டு டெமோ பண்ணுவோம். துக்காட்டி ஷோரூமில் கூட நம்ம போய் டெமோ கொடுத்து கேமரா கொடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு. ஓகே, ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால குவாலிட்டியாக கண்டிப்பாக அந்த ஒரு ரீசன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எனக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது, அந்த ரேடியஸ்க்குள்ளே நாங்கள் டெமோ கொடுக்கறது போகிறது அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாரு, எனக்கு டெமோ வேணும்னா கொஞ்சம் கஷ்டம், பட் ஆனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த சைடு எப்போல்லாம் ஒர்க் ஷாப் நடத்துதோ நிறைய நாங்கள் அது இல்லாமல் இன்ஸ்டோரில் ஒர்க் ஷாப் பண்ணுவோம், அப்புறம் வெளியூரில் போயிட்டு ஒர்க் ஷாப் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதர் ஷாப்ஸோட நம்ம டிஃப்ரென்ஸாக இருப்போம் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி மாஸ்டர் செக்மெண்ட்ல லென்சஸ் வரும். அது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். அர்ஷித் பேச சொல்லுவோம் இதை பற்றி. உங்களுக்கு நார்மல் லென்சஸ்க்கும் ஜி மாஸ்டருக்கு என்ன டிஃபரன்ஸும் கேட்போம். ஓகே, இப்போ நார்மல் லென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F4 வேல்யூ வரும் மினிமம் ரேஞ்ச் ஜி லென்ஸ்லேயே. இப்போ ஜி மாஸ்டர் போகும்போது 2.8 ரேஞ்ச் வரும். 2.8 போகும்போது இன்னும் டெப்த்து நல்லாயிருக்கும். மெயின் ஆப்டிக்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், H2H ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கவரேஜ் ஏரியா வைடாக எடுக்கிறீங்கன்னா சென்டரில் நல்லா ஷார்ப்னஸ் இருக்கும், சைடில் சில லென்ஸ்லெஸில் ஷார்ப்னஸ் இருக்காது. ஜி மாஸ்டர் போகும்போது அந்த எட்ஜ் ஷார்ப்னஸும் பெட்டராக இருக்கும், எடிட்டிங் பண்ணுறதுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்க்கு டீட்டெயில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஜி மாஸ்டரோட மெயின் அட்வான்டேஜ் இன்னும் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். 16லேருந்து ஆரம்பித்து 100-600 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, நம்ம மோஸ்ட்டாக நம்ம டைரக்ட் பார்ட்னர் சோனிக்கு ப்ரோ. ஸோ ஆல்ஃபாவோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர்ன்றதுனால உங்களுக்கு நம்ம பக்கத்துலேயே ஸ்டோர் இருக்கு. ஸோ அதில் எல்லா லென்சஸுமே நம்ம அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஜி மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 14, 24, 35, 50, 85, 50லே 2 வச்சிருப்போம். 1.2, 1.4, சில கடையில் 1.4 மட்டும் வச்சிருப்பாங்க, நம்ம 2மே வச்சிருப்போம். ஸோ இந்த லென்சஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. எல்லாத்துக்குமே பஜாஜ் ஃபைனான்ஸ் EMI இருக்கு. ஜி மாஸ்டருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 18/0 ஸ்கீம் இருக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு. ஸோ அப்ரண்ட்டாக எதுவுமே பே பண்ணாமே டைரெக்டாக அவங்க EMI எடுத்துக்கலாம். அவங்க எலிஜிபிலிட்டி பொறுத்து ப்ளஸ் வந்து வேல்யூ ஆஃப் பஜாஜ் எவ்வளோ இருக்குது EMI பண்ணுறதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களே பஜாஜில். ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakhs, சில பேருக்கு 5 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ எடுத்து அவங்க கரெக்டாக கட்டினாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேனன் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் கேனன் ப்ரோ. கேனன் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் கேமராஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் மாடல் வந்து R100 வந்துருக்கு ப்ரோ. ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500D வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் ஓவர் ஆகி இப்போ மிரர்லெஸ் வந்துட்டாங்க அவங்களுமே. ஓகே, எல்லாமே மிரர்லெஸ் தான். ஆமாம் ப்ரோ, மிரர்லெஸ் தான் இப்போ புது ட்ரெண்டே. ஓகே, ஸோ ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒரு டைம் ஒரு சேஞ்ச் ஆகுதோ DSLRலேருந்து இப்போ மிரர்லெஸ் மாறிட்டாங்க எல்லா பிராண்டுமே. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா R100 ஒரு மாடல். இது வந்து லெஸ் தென் 45,000 வருது ப்ரோ இந்த கேமரா. சூப்பர். ஸோ அதுதான் ஸ்டார்டிங். அடுத்தது R50. ஸோ R50 அண்ட் அதில் R50ல டூயல் லென்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ 2 லென்ஸ் வந்துடும் அதில். ஓகே, இப்போ இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் போகுது. அதே மாதிரி R10 ஒரு மாடல் இருக்கு ப்ரோ. ஓகே, R10ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18150 ஒரே லென்ஸ் வந்து எல்லா ரேஞ்சும் கவர் பண்ணும். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 95,000 வருது. 95 வருது. இது எல்லாமே கரண்ட் ப்ரைஸ் ப்ரோ, மாறிட்டே இருக்கு ப்ரைஸ். லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90,000லாம் சேல் ஆகிட்டு இருந்தது ப்ராடக்ட். அப்பப்போ அப் அண்ட் டவுன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து சேம் ரேட், அதே ஃபிக்ஸ்டா இருக்காது. கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா டாலர் ஃபிளக்சுவேஷன், கோல்டு ஃபிளக்சுவேஷன் பொறுத்து தான் நம்ம பிரைசிங் மாறும். ஏன்னா எல்லாமே இம்போர்ட் ஆகி இந்தியாவுக்கு வர ப்ராடக்ட். எதுவுமே இங்க லோக்கலி மேட் இன் இந்தியான்னு ஒரு ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெரி ஃபியூ லைஃப் ஸ்டாண்டு, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்து இம்போர்ட் ஆகிறதுனால டாலர் ரேட் ஃபிளக்சுவேஷனு ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ரேட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் கம்பெனி சைட்லேருந்து வர ஸ்கீம்ஸ். இப்போ தீபாவளிக்குலாம் எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்கீம்ஸ் தருவாங்க. ஓகே, நார்மலாக தசராக்கு வந்து ஒரு டைம் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு 2 months கண்டினியூ ஆகும். இப்போ சோனியில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வைல்ட் லைஃப் லென்சஸ்க்குலாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு 1,55,200 ஒரு லென்ஸ் இருக்கும். அது இப்போ வந்து 1,46,000 கிடைக்குது. ஓகே, ஸோ நியர் அபவுட் ஒரு 5,000-6,000 to 7,000 rupees உங்களுக்கு சேவ் ஆகுதுல்ல. ஸோ அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து. ஆமாம், அந்த ஸ்கீம்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். நம்ம இன்ஸ்டா பேஜை நீங்கள் ADNT.Ratnaன்ற இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலர் ஸ்கீம்ஸ் அப்புறம் ரெகுலர் ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது அதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஓல்டு டெக்னாலஜியில் நம்ம கிட்ட இருக்க ஒரே மாடல் பார்த்தீங்கன்னா 6D Mark II. 90Dன்னு ஒரு மாடலுக்கு 6D Mark II. இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா.
75,000 நாங்கள் வந்து சீல்டு பேக்காக தரோம். ஓகே. ஸோ வாரண்டியோட. ஆமாம், 75,000 பாடி மட்டும். ஓகே. பாடி மட்டும் வரும், லென்ஸ் இல்லாமல் 75,000 வந்து வாரண்டியோட புது கேமரா வந்து தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஃபுல் ஃப்ரேம் வேணும் எனக்கு, ஜஸ்ட் ஒரு ஹாபி, ஏன்னா எனக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் தான் வேணும், எனக்கு மிரர்லெஸ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 6D Mark II தாராளமாக போகலாம். ஓகே. ஸோ இதுக்குமே இது எல்லா ப்ராடக்ட்டுமே பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ தரோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ. ஸோ இது தவிர்த்து வேறு என்ன ப்ரோ பார்க்கலாம்? வேற பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி லென்சஸ் நிறைய இருக்கு ப்ரோ. சிக்மா, டேமரான் அந்த மாதிரிலாம் இருக்கு. சோனிக்கு வந்து நிறைய லென்சஸ் வந்துருச்சு. இப்போ கேனனுக்குமே RF சீரிஸ் ஆஃப் லென்சஸ் வருது. ஓகே. ஸோ சிக்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ அதில் 2470 வெர்ஷன் 2 வந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃப்ரீடம் சேலில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து நார்மல் ப்ரைஸ் 95,000 வரும். இப்போ 85,000 இந்த லென்ஸ் தந்துட்டு இருக்கோம் ப்ரோ. சூப்பர். ஓகே. அதுலேயே 2845 ஒரு 1.8 லென்ஸ், இதெல்லாம் 2.8. ஓகே. வேரியபிள் ஜூம் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 1.8 கிடைக்கிறது இது மட்டும்தான் வருது. ஓகே. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜைஸோட பேட்டிஸ்னு ஒரு சீரிஸ் ஆஃப் லென்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். கால் ஜைஸ்னு வந்து உங்களுக்கு ஜெர்மன் பிராண்டு. ஸோ அந்த பிராண்டில் வந்து ஒரு 85 லென்ஸ் இருக்கு, அதுவுமே ஆஃபரில் போயிட்டு இருக்கு. சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்கு தேவையான ரிக் சிஸ்டம் ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் எல்லா விதமான ரிக்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. டில்டா, அதுக்கப்புறம் ஸ்மால் ரிக்கு, ஸோ சினிமாவுக்கு தேவையான அக்சசரிஸு. ஓகே. ஸோ டில்டாவோட வயர்லெஸ் ஃபாலோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வச்சிருப்போம், வீடியோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வச்சிருப்போம் ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே. ஸோ எல்லாமே இருக்கு, A to Z வந்து. ஆமா, நீங்க வந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு சினிமா எடுக்கணும் எனக்கு அப்படின்னா அதோட கம்ப்ளீட் செட்டப் எங்ககிட்ட இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ இது இல்லை அது இல்லைன்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு V-mount பேட்டரி வேணும் எனக்கு சினிமாக்கு. ஓகே. ஸோ அந்த நார்மலாக வந்து யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறதுக்கும் சினிமா யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து லாங் ரன்னிங் ஷூட்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான V-mount பேட்டரிஸு, அதுக்கான சார்ஜர்ஸு, அடாப்டர்ஸு, பிளேட்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. மானிட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். லிலிபோட், கார்டெக்ஸ், ஃபீல் வேர்ல்டு, அட்டோமாஸு. ஸோ அட்டோமாஸ்ன்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் சினி செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற மானிட்டர்ஸ் இது. நார்மல் மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த மானிட்டர் ஸ்டார்டிங் மாடல்லே வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வருங்க. MRP பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கும் 1,19,000. நம்ம கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இந்த நீஞ்சா அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 ருபீஸ் வருது இந்த மானிட்டர். ஓகே. ஏன் இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை பிரைட்னஸ் வெயிலில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதுலேயே ரெக்கார்டிங் ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க, SSDயில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த 4K அவுட்புட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ. ஓகே. ஓகே. ஸோ அதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ நம்ம லைட்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ லைட்ஸில் பார்த்தீங்கன்னா காடெக்ஸோட சினி லைட்ஸ் இருக்குது, அப்பச்சர் சினிமா லைட்ஸ் இருக்குது, நான் லைட் இருக்குது. ஓகே. அந்த லைட்ஸ் எல்லாமே நம்ம ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோமோ மெயின் திங் லைட்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை. ஃபோட்டோகிராஃபினா லைட்டிங் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபி. நம்ம கியரை பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறத விட லைட்டிங் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வீடியோனாலும் சூப்பராக தெரியும். சூப்பர். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துலாம். அதை பார்த்துலாம் ப்ரோ. ஸோ நம்ம இப்போ நார்மல் ஸ்டோரில் பார்த்தோம் ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் பிளாகர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஸ்டோரு. இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டோர் இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு 2 years 3 years ஆயிடுச்சு இந்த ஸ்டோர் அப்கிரேட் பண்ணி. மோர் தென் 4 years இருக்கும். இந்த ஸ்டோர் எதுக்குன்னா டெடிக்கேட்டடாக வந்து நிறைய இன்ஸ்டோரில் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிலிபுட்டோட ஹை எண்ட் மானிட்டர்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ எல்லாமே ஸ்டாக்ஸ் தான் வந்து இறங்கி இருக்கா? ஆமா, எல்லாமே லேட்டஸ்ட் ஸ்டாக்ஸ். பார்த்தீங்கன்னா 15 inch மானிட்டர், ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா 18 inch 4K மானிட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் நிறைய சினிமாக்கு யூஸ் பண்ணுற மானிட்டர்ஸ் ப்ரோ. ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து மேக்மோடோட அக்சசரிஸ்லாம் இருக்கு. இது ஒரு டைம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. இப்போ இன்னும் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சேல் போட்டிருக்கோம் ப்ரோ. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் சேலில் இருக்கு. ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3,000 rupees 2,000 rupees அந்த மாதிரி வந்து டெமோ சேலில் கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஓகே. ஸோ இது வந்து மேக்மோடோட சீரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எங்ககிட்ட கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த ஓல்டு ஸ்டாக்லாம் லிக்விட் பண்ணுறோம். ஸோ ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி. கிளியரன்ஸ் மேல் மாதிரி. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காடெக்ஸோட ப்ரொஃபஷனல் ஃப்ளாஷஸ், ஹை ஸ்பீட் சிங்க் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளாஷஸ் வரும் அதெல்லாம். ஸோ V860 சொல்லி ஒரு மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு. ஓகே. ஸோ அதோட ஃப்ளாஷு, அந்த செக்மெண்ட்டு, லைட்ஸு, ஸோ சாஃப்ட் பாக்ஸஸ். இப்போ நம்ம லைட்டுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காடெக்ஸு, ஜீனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பேச்சரு, நான் லைட் எல்லா பிராண்ட்லையுமே சாஃப்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஈஸி டு யூஸ் சாஃப்ட் பாக்ஸஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒரு 6,000 7,000 rupeesோட சாஃப்ட் பாக்ஸ். 65 cm 85 cm 120. நம்மகிட்ட பேராபோலிக்கு இருக்கிறதுலேயே பெருசு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுற அந்த பேராசாஃப்ட் பாக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் ஆஃபரில் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது சினி செக்மெண்ட் ஆஃப் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. வீடியோ மேக்கிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுற லைட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா RGB லைட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓ RGB. RGB ப்ரோ. ஆமாம், RGB வித் ஆப் கண்ட்ரோலோட யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ்.
ஸோ அந்த லைட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ 150 வாட்ஸ், 300 வாட்ஸு, அப் டு 600, 1200, 2400 வாட்ஸ். இப்போ நம்ம சினிமாலாம் பார்த்தீங்கன்னா 1200, 2400 அந்த செக்மெண்ட் ஆஃப் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரும் வச்சுக்கோங்க. 2400 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 லட்ச ரூபா லைட்டோட ப்ரைஸ் வரும். அந்த லைட்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஓகே. ஸோ ரெடி டு ஸ்டாக். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் கேட்டு எதாவது இல்லைனாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? ஆமாம் ப்ரோ, மேக்ஸிமம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். நிறைய சினி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எப்படி ஒரு கடல் மாதிரியோ இது இன்னொரு, அது பெசிபிக் வெர்ஷன்னா இது வந்து ஒரு அரபிக் வெர்ஷன் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்கும். உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம சோனி எங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ அதோட டெமோ சென்டர் இங்கே இருக்கு உங்களுக்கு. ஓ அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் நிறைய டெமோ ஜோன்ஸ் நடக்கும். ஸோ கிம்பல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ கொண்டு வருவோம். இல்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 மெம்பர்ஸ் வந்து வர வச்சோம். ஸோ நிக்கானோட ஒரு டெமோ நடந்தது. ஃபியூடெக்னு ஒரு பிராண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஏஐ டெக்னாலஜி கிம்பல் இருக்கிறோம். அதோட டெமோ நேற்று வச்சிருந்தோம் நாங்கள், ஸ்கார்டூன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து லென்ஸ் இருக்கும். ஓகே. கிம்பல்ல வந்து ஒரு சின்ன கேமரா கொடுத்து அதை ட்ராக் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னும் போது ஸோ அதை பற்றி ஒரு டெமோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மக்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி டெமோ விஷயங்கள் நிறைய நடத்துவோம். ஸோ ஒரு மைக் வாங்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் நிறைய தெரியாது. சரிக்கா மைக் வாங்கினா ஆன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஹோலிலேண்டு. அதுக்கு ஒரு டெமோ செஷன் வச்சிருப்போம் நாங்க. மாசம் இல்லை 2 மாசம் இல்லை ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனலா டெமோ அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். இன்ஸ்டோர்லயும் நடக்கும், அவுட் சைட்லயும் நடத்துவோம் நிறைய. இப்போ கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இங்க இந்த வீடியோக்காக இருந்தேன். இல்லைன்னா ஆர்மியில பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர்ஸோட ஒர்க் ஷாப் இருக்கு. FX30 அந்த செக்மெண்ட் ஆஃப் வெட்டிங் போட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் நடத்துறோம். அது மாதிரி நடத்துறோம். நிறைய லைட்ஸ் இருக்கு ப்ரோ. காம்பாக்டா வந்து ஒரு வெரி ஹேண்டியா ஒரு லைட் கொண்டு வந்திருக்கான் ஜியான்ல. ஓலஸ் X100ன்றது பாத்தீங்கன்னா இது 100 வாட்ஸ் பேட்டரி பவர்டு. ஓகே. ஒரு லெஸ் தென் பாம் சைஸ் தான். இது ஓபன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்க. ஓ இதான் லைட்டே ப்ரோ? ஆமா ப்ரோ, இதான் லைட். ஓகே. இதுல ஒரு பேட்டரி பவர் கொடுத்து உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பைக் கலர் லைட்டு. இது வந்து COV டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க உங்களுக்கு. ஓகே. ஒயிட் அண்ட் எல்லோ வரும். சின்ன ஒரு ஸ்டாப் பாக்ஸும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுல பவர்ல கொடுக்கலாம். இதே காம்போல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய புது டெக்னாலஜி சீரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ப்ளஸ் வந்து சேம் ஜியான் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா மோலஸ் G60 ஒரு மாடல் இருக்கு. ஓகே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். சின்ன ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் சைஸ்ல தான் இந்த லைட் இருக்கும். நான் எனக்கு ஒரு ரூம் வந்து கன்ஸ்டன்டா இருக்கு, எனக்கு பெருசா வைக்க முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் இது பெட்டரா இருக்கும் இந்த ஆப்ஷன். ஓகே. ஆமரான் சீரிஸ் அப்பச்சரோட ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் லைட்ஸ். ஓகே. அப்பச்சர் வந்து ப்ரீமியம். அவங்களோட பேசிக் செக்மெண்ட் வந்து ஆமரான் சீரிஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கும் ப்ரோ. ஸோ அதுல வந்து 60 வாட்ஸ் லைட்ஸ் இருக்கும். ஸோ லைட்ஸிங் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமா நிறைய இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில வந்த பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும். ஸோ நான் லைட்டோட சினி செக்மெண்ட் ஆஃப் லைட்ஸ். இந்த லைட் பார்த்தீங்கன்னா RGB பேட் லைட். ஓகே. ஸோ 120 வாட்ஸ் பவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு ஆடிட்டோரியம்ல வந்து ஒரு சின்ன ஒரு 4 லைட் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் செட் மாதிரி ஆயிடும். ஓகே. ப்ளஸ் RGB ஆப் கண்ட்ரோல்டு எல்லாமே. ஓகே. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டியூப்ஸ் வந்துருக்கு. இப்போ டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் சாங் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த லைட்ஸ் வந்து 4 feet 2 feet எல்லாமே இருக்கு. ஓகே. ப்ளஸ் 300 வாட்ஸ்ல பைக் கலர் லைட்டு 34,000 rupeesக்கு வந்து ஒரு பைக் கலர் லைட்டு வித் 1 year வாரண்டி அண்ட் ஆப் கண்ட்ரோலோட கொடுக்குறாங்கன்னா நான் லைட்ல கிடைக்கும். ஓகே. நீங்க எல்லா பிராண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே 40-45,000 இருக்கும்போது இவன் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் இவன் தான் 300 வாட்ஸ். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் இருக்கு நான் லைட்ல. ஓகே. ஸோ நான் லைட்ல 500 வாட்ஸ் இந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67,000 rupees வரும். ஓகே. ப்ளஸ் இதில் ஒரு அக்சசரிஸ் இருக்கு. அந்த அக்சசரிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வீமோ பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பவர் சோர்ஸ் யூஸ் பண்ற லைட்ஸ். பேட்டரி பவர் லைட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி பேட் லைட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சினி செக்மெண்ட் யூஸ் பண்றோம், ஸோ காருக்குள்ள ஒரு ஷார்ட் வைக்கணும் எனக்கு அப்படின்னா அந்த லைட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் இருக்கு. நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே. பார்த்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் தானே ப்ரோ? எல்லாமே பிராண்ட் தான் ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரீமியம் பிராண்ட்ஸ் தான் நம்ம பண்றோம். ஓகே. ப்ளஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா எனக்கு லைட் வேணுங்க, ஒரு 10,000 லைட் வேணும்னா டிஜிடெக்கும் பண்றோம். ஓகே. அப்பர் மட்டும் ஒரு பிராண்ட் பண்றோம், டைஃபை பண்றோம், சின்ன பிராண்ட்ஸுமே நம்ம பண்றோம், ப்ரீமியம் பிராண்ட்ஸும் பண்றோம். சூப்பர். உங்களுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் வேணும் எனக்கு
எனக்கு ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணி 10 லட்ச ரூபா லைட் வேணுனாலும் நம்ம கிட்ட இருக்கு ரெடியா. சூப்பர். ஸோ கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மற்ற ஷாப்க்கும் ஆன்லைன் விட நம்ம ஷாப்பில் வந்து எவ்வளோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக வந்து கொடுத்துட்டு வரான்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, ஸோ நம்ம சென்னை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிடுவாங்க. பட் இப்போ அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கொரியர்ஸ் பற்றி வந்து சொல்லிவிடுங்க. ப்ரோ த்ரூ அவுட் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அட் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் கொரியர் சார்ஜஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால வர முடியல, எனக்கு தூத்துக்குடி, எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் சவுத் இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அப் டு வைசாக், அப்புறம் ஒடிசா, அந்த சைட்ல இருந்து புவனேஸ்வர், அங்கெல்லாம் இருந்து கூட கிளைண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து கொரியர் நாங்க பண்ணி தந்துருவோம். நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொரியர் கொடுத்து உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓ, ட்ராக்கிங் டீடைல்ஸ் ஆமா எல்லாமே கொடுத்துரும் ப்ரோ. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் கொரியரை. ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர், ட்ராக் ஆன், அப்புறம் திருப்பதி, இந்த மாதிரி ஒரு பிரீமியம் கொரியர் சர்வீஸ். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சேஃபா இருந்தா ப்ளூ டாட்ல கொடுப்போம். ப்ளூ டாட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் மோர் சேஃபர். சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷன் பத்தியும் வந்து லாஸ்டா ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இஎம்ஐ ஃபினான்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜாஜ் இஎம்ஐ பண்ணி தரும். லெஸ் தென் 2 lakhs 3 lakhsனா பஜாஜ் பண்ணுவோம் ப்ரோ. அபோ 3 lakhs கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, நான் ஒரு போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், இல்ல நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு செட்டப் வந்து பெருசா மாத்தணும், ஒரு 10 lakhs கொட்டேஷன் வேணும் அப்படின்னா நாங்க கொட்டேஷன் கொடுத்து பேங்க்ல டைப் மூலியமா பிரைம் மினிஸ்டரோட லோன் இருக்கு பாத்தீங்களா, முத்ரா லோன், டிக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பேஸ்ட் லோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க நேரம் வந்தீங்கன்னா அந்த லோன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி தரும். நான் என்னோட பிசினஸ் இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், நான் புது விதமான பிசினஸ் கொண்டு வரணும், போட்டோகிராஃபில நான் உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப புது சிஸ்டம் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா முன்னாடி 10 lakhs கொடுத்துட்டு இருந்த லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப 20 lakhs தராங்க. எல்லாமே வித்தவுட் செக்யூரிட்டி ப்ரோ. வித்தவுட் செக்யூரிட்டி, எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேசிக் கிரெடிட் ஸ்கோர். ஆனா கிரெடிட் ஸ்கோர் நீங்க ஏற்கனவே எடுத்து ரீபேமெண்ட் வந்து நீங்க கரெக்டா பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை பார்த்துட்டு ஆவரேஜா 10 to 20 lakhs வந்து அன்செக்யூர்ட் லோன் தராங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். லேடிஸ் இப்ப நிறைய போட்டோகிராஃபர் வந்துட்டாங்க, லேடி போட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க, உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்கத்தனமா என்ன பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்சிடியரியும் தராங்க, சப்சிடி கொடுத்து அவங்களுக்கு லோன் தராங்க ப்ரோ. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரோம். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், நான் வந்து ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். எவ்வளோ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஏடிஎன்டி ரத்னா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் செல் பண்றீங்க. மெயினா வந்து அந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே ப்ரோ, நம்மள நம்பி யூடியூபர்ஸ் ஓப்பன் பண்றவங்க, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றவங்களா இருக்கட்டும், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் போதுனா இருக்கட்டும், ஸோ வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நல்ல சப்போர்ட் வந்தது, நல்ல கண்டிப்பா இது ஒரு மைலேஜ் கிடைச்சது. இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் வந்து ரீச் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பாய் பாய், லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.